ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். கஞ்சி காலை வேலை கஞ்சி, சாதம் படித்தது, கேரட்டு, பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், நம்ம செடியில் விட்டு 3 பச்சை மிளகாய் இருக்குது, தேவை இருக்கிறது, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, ஜீரகம், முந்திரி, தயிர் தாங்க தாளிக்கிறேன். முடியல, சரி தயிர் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக நெய்யே இருக்கும். சரி ஊற்றிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணெய் ஊற்றுற நேரத்தில் எடுத்து ஊற்றிட்டேன், அது மறுபடியும் ஊற்றிட்டுக்க முடியாது. சாதம் தானே தாளிச்சிரம்ப, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு மட்டும், ஜீரகம், கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு, ஜீரகம் பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். ஜீரகம் இதெல்லாம், முந்திரி இதெல்லாம். இந்த காய் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டு வேக வச்சுட்டோம்னா தயிர் தாளிச்சு போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் வேகட்டுங்க. தயிர் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறவனை பார்த்தேன். இன்றைக்கி வெஜ்ஜி சாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் தக்காளி சாதம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பச்சை மிளகா, வெங்காயம், காய் இதெல்லாம் வச்சு போட்டுடலாங்க. போட்டு வச்சு பருப்பு சாம்பார். இதோட அந்த இஞ்சியும் முந்திரியும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் பொரிய வச்சுட்டு அது, ஆனால் அது எண்ணெயில் கொஞ்சோண்டு நெய் வசம் தாங்க வருது. பொரிஞ்சிட்டா சரி, தாளிப்படவும் போடலாம். தயிர் சத்து சூப்பராக இருக்கும். வீட்டில் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலை போடுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, எல்லாமே தான். பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களா, ஒரு முந்திரியும் இஞ்சியும் பண்ணுறது. நைட்டு ஊற்றிட்டு கோதுமை தோசை இருக்குங்க, 2 தோசை, இட்லி. இந்த காய்க்கு கொஞ்சோண்டு போட்டுடலாம். இந்த ஏப்பம் இந்த மாதிரி வருது இல்லைங்களா, அது இப்போ ஒரு 15 நாள் எனக்கு தொந்தரவு பண்ணுது கொஞ்சம். எதனால எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி அடிச்சு குடிக்கிறது கொஞ்சம் மறந்துட்டேன். பவுட்ரு போட்டு அப்பப்போ குடிச்சிட்டே இருப்பேன். டிக்கர்ஸில் கலந்து சங்கு பூவும் இதாகிடுச்சு, எல்லாம் காலி ஆகிடுச்சு. செடியில் இப்போ ரோட்டில் எல்லாம் காய் விட்டுருச்சு நிறையா.
இது கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த காய் வேகிறதுக்கு கேரட் வேகிறதுக்கு விட்டுடலாங்க. அது கொஞ்சம் வேகட்டுங்க. கேரட்டை கொண்டு வந்து வச்சுட்டு ஜூஸ் போட்டு கொடுன்ட்டு போயிட்டு சவதாரம் இப்போ அதை போட்டு படுத்துட்டுக்குது. என்ன பண்ணுறது, கடவுள்கிட்ட நம்மளாம் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். காயே சளி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அதுதான் எனக்கு எதனால நேற்று பப்பாயம் சாப்பிட்டேன், காய் தான். அதனாலயா பப்பாளி சாப்பிட்றதுனால ஹீட்டும் தூக்கி விடும் இல்லைங்களா. இந்த கேரட்டு ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டோம்லான்னா தயிர் ஊற்றுறதுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. பெருங்காயமும் தூள் போட்டுக்கலாம். தேவை இருக்கிற அளவுக்கு எல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் என்னென்ன தேவையாக இருந்துச்சோ அத்தனையுமே போட்டும்ப. பழம் வகை நம்ம இது இருந்தால் போட்டிருக்கலாம், நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் இருந்தால் போடலாம், திராட்சை போடலாம். உளுந்து திராட்சை இருந்துச்சு போட்டிருக்கலாம், மறந்துட்டேன், சாரி. அடுத்த டைம்பு இது பண்ணிக்கலாங்க. இப்போ சாதத்தை எடுத்து கொட்டி அப்படியே மூடி விட்ருவேன். தம்பி தயிர் வேணுனதுக்கப்புறமா அப்படியே தயிர் போட்டு குடிக்கலாம். சூடு தான் இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னா இப்போ தயிர் வேணுனதுக்கப்புறமா போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன அர்ஜென்ட் சமையல் தான். இன்றைக்கி வியாழக்கிழமை. எனக்கு நைட்டு அந்த ஏப்பம் விடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால நைட் தூக்கம் இல்லாமல் ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தேன்னா அதனால் காலையில் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆஃப் பண்ணிடலாம். தயிர் வேணுனதுக்கப்புறமா போட்டு மக்களே, இதுவும் நம்மளால் வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு சின்ன சமையல் அவ்வளோதான். பாரு, நைட்டு சோயா வாங்கிட்டு வந்தேன் செய்யலான்ட்டு. கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் வேக போடுறதுக்கு. எதுவுமே செய்யலை, நான் அப்படியே விட்டேன். சரி பாய் மக்களே, கடைக்கு போய்ட்டு